மாநகராட்சியில் மேயர், துணை மேயர் உட்பட 75% கவுன்சிலர்கள் இன்னும் சட்டப்படி தங்களது சொத்து விவரங்களை அறிவிக்கவில்லை என தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபசன். ஜெபசன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை மாநகராட்சியில் ஒட்டுமொத்தமாக உள்ள 200 கவுன்சிலர்கள்ல வெறும் 43 கவுன்சிலர்கள் மட்டுமே பதவியேற்ற 90 நாட்கள்ல தங்களது சொத்து மற்றும் கடன் குறித்த அறிக்கையை மாநகராட்சியில் சமர்ப்பித்திருப்பதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக அந்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ் உட்பட ஏராளமான 157க்கு மேற்பட்ட கவுன்சிலர்கள் இன்னமும் இந்த தகவலை மாநகராட்சிக்கு அறிவிக்காமல் இருக்கிறார்கள். கடந்த 1973ஆம் ஆண்டு மாநகராட்சி சிசிஎம்சி விதிகளின் அடிப்படையில மேயர், துணை மேயர் உள்ளிட்ட அனைத்து கவுன்சிலர்களும் தங்கள் குடும்பத்தினருடனான அசையும் சொத்து, அசையா சொத்து, குத்தகை அல்லது அடமானம் உள்ளிட்ட எவ்விதமான தகவல்கள் தங்களிடம் இருந்தால் உடனடியாக அது தொடர்பான அனைத்தையும் தேர்தலுக்கு முடிந்த அடுத்த 90 நாட்கள்ல மாநகராட்சிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது. அதன் அடிப்படையில அவர்கள் யாரும் இன்னமும் சமர்ப்பிக்கவில்லை என்ற தகவல் தற்போது ஆர்டிஐ மூலம் வெளிவந்திருக்கிறது.